என்னங்க டாக் வீடியோ காட்டாம எப்போ பார்த்தாலும் நீங்க செய்யறதே காட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டாக மட்டும் பார்க்காதீங்க. டாக் வளர்க்குறவங்களோட சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நாங்க டொனேஷன் ஹெல்ப் பண்ண கேட்கறதே. இப்ப இந்த கேட் நம்பி தாங்க நான் வெளிய போறதே. இப்ப இந்த கேட் 2மே இப்போ அதாவது லாக் ஆகாம ஓப்பன் ஆயிக்குது. காத்துக்கு ஓப்பன் ஆயிக்குது. வேற வழி இல்ல. இப்ப நானே தான் உளி எடுத்து என் ஆள் கூப்பிட்டா இங்க வரமாட்டாங்க. நானே உளி எடுத்து சிமெண்ட்லாம் தட்டி விட்டு இந்த கேட்ட கிரிப்பா வேற இருக்கு. டக்குன்னு மூட முடியாது. அப்படின்னு போது ஒரு உளிய குடுத்து நான் அந்த தூக்கி விட்டு கேட்ட இழுத்து நல்லா லாக் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கும் நாங்க தான் பண்றோம். ஏன் பாம்பு வந்தப்போ, மரம் வெட்டுறதுலருந்து, அந்த கிளைகள்லாம் தூக்கி வெளிய போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும்னு போகும்போது, நாங்க டாக மட்டும் மெயின்டெயின் பண்ணல. டாகோட சிச்சுவேஷனையும் நாங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டாக் எந்த ஒரு பிரச்சனையும் வரும். இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன்னா, சும்மா நான் கதவு மூடிட்டு போயிடுவேன். எங்க வீட்ல ஒண்ணும் எடுக்கிறதுக்குலாம் ஒரு பொருளும் இல்ல. நான் பாட்டுக்கு மூடிட்டு போயிடுவேன். இப்ப இவங்க சேஃப்டிக்கோசரம் தாங்க நான் இவ்வளையும் பண்றேன். நாங்க உண்மையாவே அவங்களோட பாதுகாப்புக்கு தான், அவங்களோட நல்லா வாழணுன்றதுக்கோசரம் தான் நாங்க முயற்சி பண்றோம். லட்ச மக்கள் நடுவுல நாங்க ஒரு 10 பேர் தாங்க உழைக்கிறோம். அதனால தாங்க ஹெல்ப்ன்னு கேட்க வேண்டியது.